ஹாய் ஹலோ வணக்கங்க. சென்னை வந்தாச்சு. சென்னை வந்த கையோட உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு மேக்ஸ் சொல்லி தர போறேங்க. இது ஒரு சின்ன பேசிக் தான், ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். சரியா? இப்போ இன்னொரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுல 2 நம்பரும் கொடுக்கலாம், இல்லைன்னா 4 நம்பரும் கொடுக்கலாம். நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்க்கு இப்படி டா போடணும். 2ஆம் வாய்ப்பாடு கொடுங்க. 2 2 3 2 6 2 20. சரியா? அடுத்தது மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே வைங்க, இது போவாது, அப்படியே எடுத்துருங்க. 2 10 எனிமே. 3ஆம் வாய்ப்பாடு கொடுங்க. 3 3 5 அப்படியே வைங்க. மறுபடியும் இங்க 1 கொண்டு வரணும்னா 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 1 1. சரியா? இப்படி கீழே 1 வரது வரைக்கும் நம்ம இந்த நம்பர்ஸை பண்ணிட்டே வரணும். அதைத்தான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்சிஎம்க்கு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கி போட்டுறணும். இதெல்லாம் 2 × 2 × 3 × 5 என்ன வரும்? 2 2 4 நம்ம 12 12 5 60. ஓகேவா? அப்ப இந்த நம்பருக்கு எல்சிஎம் எத்தனை? 60. என்ன ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கணும்னா அதே மாதிரி டா போடுங்க. எல்லாத்துக்கும் பொதுவா என்ன வாய்ப்பாடுக்கு போகும்? 2ஆம் வாய்ப்பாடுக்கு போகுமா? 2 2 3 2 6 2 20. அடுத்தது இந்த நம்பர்ஸ்ல எதுவுமே காமனா எந்த நம்பருக்கும் போகாது. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துட்டோம்னா இந்த 3க்கு போகும், 1க்கு போகாது. அதே மாதிரி 10க்கு என்ன செய்யாது? 3ஆம் வாய்ப்பாடு வராது. அப்ப இதோட நம்ம என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். அப்ப இதுக்கு ஹெச்சிஎஃப் எத்தனை? 2. புரிஞ்சிருச்சா? 1 வரது வரைக்கும் நம்ம பண்ணிட்டே வர்றது எல்சிஎம். ஓகேவா? இப்படி இதுக்கு மேற்கொண்டு காமனா எந்த நம்பராலே வகுக்க முடியாது, நம்ம இப்படி ஸ்டாப் பண்றது ஹெச்சிஎஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இனிமேல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பாருங்க. 3 5 15 இதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க.